Hi friends, so welcome back to my channel. கிட்டத்தட்ட கோவிட் டயத்தில் ஆரம்பிச்ச இந்த ஒரு சேனல் வந்து ரொம்ப நாளாக வீடியோஸ் நான் எதுவும் போடல. கோவிட் டயத்தில் ஒரு 3-4 வீடியோஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோஸும் போட முடியல. பிகாஸ் கம்ப்ளீட்லி ஹெல்ட் அப் வித் மை பர்சனல் ஒர்க்ஸ். இப்போது திடீர்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போடலாம், கண்டினியூ பண்ணலாம்னு தோணுது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டஸ்டாக ட்ரெண்டிங்கான நியூஸஸ் எடுத்துகிட்டு வர முடியுமோ எடுத்துகிட்டு வரேன். பட் பிஃபோர் தட் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஒரு ஸ்டார்ட் வேணும் இல்லைங்களா? அதுக்காக ஜஸ்ட் ஜஸ்ட் டு ஃபியூல் மை செல்ஃப் நான் வந்து இப்போது ஒரு டாபிக் ஒன்று எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு மாடர்ன் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான ஒரு கேஸ் தான். ஸோ again welcome back to my channel. So let's begin. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னோட ஃபேஸை காட்டி நான் போடுற வீடியோ. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் கொஞ்ச நாளைக்கு இதை வேர் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் என்னோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் மாற்றிடுவேன். இப்போதைக்கு டெம்பரரியாக பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபியூலிங் அப்காக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் இதில் வந்து ஐ வாண்டட் டு ஷோ மை ஃபேஸ். என்னோடய ஃபேஸ் எல்லாருக்குமே தெரியணும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸு என்ன ஆல்ரெடி தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட நேம் கோகுல் அலைஸ் கோக்ஸ். ஸோ நம்ம ஆரம்பிக்கலாங்களா? ஒரு நிமிஷம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இரவு நேரத்தில் டார்க்காக ஃபாகியாக இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டில் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து கேஸ் லேம்ப்லாம் இருக்கு இல்லையா? கேஸ் லேம்ப் இப்போ இல்லை, நிறைய பேருக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கேஸ் லேம்ப் ஜஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இருந்து ஜஸ்ட் ஃபிக்கர் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு டார்க்காக சைலண்டாக இருக்க ஒரு சுச்சுவேஷனில், சைலண்டாக இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டில் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு அன்னோன் மிஸ்ட்ரி பர்சன் திடீர்னு வந்து அவங்களை அட்டாக் பண்ணிட்டு அந்த இருட்டில் மறைஞ்சு போயிருந்தா எப்படி இருக்கும்? எஸ், 1888 லண்டன் ஸ்ட்ரீட்டில் ஒரு மிஸ்டீரியஸ் சீரியல் கில்லர் அலற விட்டுருக்கான். அவன் பேர் என்னன்னு தெரியுமா யாருக்காச்சும்? அவன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஜாக் தி ரிப்பர். ஸோ இந்த ஜாக் தி ரிப்பரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கிட்டத்தட்ட 135 இயர்ஸ் பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணணும். போகலாமா? ஸோ இந்த 135 இயர்ஸ் இதுக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரோட மனசுல இந்த ஜாக் தி ரிப்பரை பற்றி தெரிஞ்ச நிறைய பேருக்கு மனசில் இருக்கிற ஒரு கேள்வி, அதுக்கு இன்னும் ஆன்சரே கிடைக்காத ஒரு கேள்வி கூட சொல்லலாம். யார் இந்த ஜாக் தி ரிப்பர்? இந்த ஜாக் தி ரிப்பரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம விக்டோரியன் லண்டனுக்கு ஃபர்ஸ்ட் ட்ராவல் பண்ணணும். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இந்த மாடல்ஸ் நம்ம ஒயிட் சாப்பல்னு தான் சொல்கிற ஒரு புவர் ஏரியாவில், அந்த ஏரியாவில் சொல்லப்போனால் அங்கே ரொம்ப புவரான பீப்புள், க்ரைம்ஸ் நிறைய நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓவர் க்ரௌடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காமனாகவே தப்பு நிறைய நடக்கிற மாதிரி ஒரு இடம். அங்கே கண்டிஷன்ஸ் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவே ரொம்ப டார்க்காக, அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, அங்கே அவங்களுக்கு அதாவது நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா யாருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஒரு ஏரியா. அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் இந்த உலகத்திலேயே யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாமல் இல்லை ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான கொலைக்காரனுக்கு ஹண்டிங் கிரவுண்டாக அமைஞ்சது. அந்த மாதிரி ஒரு அதுதான் ஒயிட் சாப்பல். 1888 கிட்டத்தட்ட 5 பெண்கள், நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பட் பர்டிகுலராக 5 பெண்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா இவங்களை கெனானிக்கல் 5ன்னு சொல்லுவாங்க. கெனானிக்கல் 5 அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. அதை எப்படி சொல்லலாம்னா கெனானிக்கல்னா அக்செப்டட் கவர்மெண்ட்டோ போலீஸோ இல்லை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இது வந்து இந்த 5 பெண்களையும் ஒருத்தன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு கவர்மெண்ட்டே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு
கேஸ்னால தான் இது வந்து கெனானிக்கல் ஃபை. ஏன்னா அந்த 5 பொண்ணுங்களும் ரொம்ப ப்ரூட்டலாக கொல்லப்பட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 பேரையும் சாவடிச்சு அந்த கொலைக்காரன் அவங்களோட ஆர்கன்ஸை திருடிருக்கான். எக்ஸாம்பிள் ஹார்ட்டு, லிவர், யூட்ரஸ், இந்த மாதிரி வந்து அவங்களோட ஆர்கன்ஸை திருடி இருக்கான். ஸோ இதில் கொல்லப்பட்ட அந்த 5 பெண்களோட பேரை படிக்கிற பாருங்க. மேரி ஆன் நிக்கோல்ஸ், ஆனி சாப்மேன், கேத்ரின் எடோவ்ஸ், எலிசபெத் ஸ்ட்ரைட் அண்ட் மேரி ஜெயின் கிலி. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க 5 பேருமே வந்து ப்ரூட்டலாக தான் கொலை பண்ணாங்க. ஆனால் இந்த எலிசபெத் ஸ்ட்ரைட்ன்ற ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களை மட்டும் நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இவங்களை கொலை பண்ணி அவங்களோட பாடி பார்ட்டை திருட நினைக்கும் போது அந்த டயத்தில் அவங்கள அந்த பாடியை கட் பண்ணி அந்த ஆர்கனை திருட நினைக்கிற டயத்தில் சம்ஹவ் ஆர் மிஸ்டேக்கன்லி யாரோ வந்து இன்டரப்ட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்கள கொல்லப்பட்ட அந்த ரூமுக்குள்ள யாரோ வந்து இந்த மர்டர் நடந்துட்டு என்ன சொல்றது அன்இன்வைட்டடாக வந்து உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சினாரியோ. அதில் வந்து இவங்கள மட்டும் ப்ராப்பராக யூஸில் எல்லாரையும் கொல்ற மாதிரி கொல்ல முடியலை. ஸோ இந்த மர்டர்ஸ் வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லை கில்லர் வந்து பாடி பார்ட்ஸை பற்றி ரொம்ப நாலேஜ் இருக்கிற மாதிரி ஒரு டவுட் எல்லா போலீஸுக்குமே. போலீஸோட நம்பிக்கை என்னன்னா மேபி இந்த கில்லர் வந்து மெடிக்கல் ஆர் சர்ஜிக்கல் நாலேஜ் இருக்கிற மாதிரி ஒரு கில்லராக இருக்கலாம், அது யாராக வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த டயத்தில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்துச்சு. ஸோ இந்த மர்டர்ஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்க்கும் நியூஸ் பேப்பர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிறைய லெட்டர்ஸ் வர ஆரம்பிச்சு. அதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வர எல்லா லெட்டர்லையுமே அவங்க எப்படி அட்ரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டியர் பாஸ் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் சிக்னேச்சர் என்னன்னு போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் தி ரிப்பர். ஸோ உங்களுக்கு தான் தெரியுமே பாசிட்டிவ் நியூஸோட நெகட்டிவ் நியூஸாக ரொம்ப ஈஸியாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக் தி ரிப்பர்ன்ற பேர் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லாருக்கிட்டையும் பப்ளிக்கில் ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. அதுலேயும் முக்கியமான ஒரு ஃபைண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கும் சரி நியூஸ் பேப்பருக்கும் சரி ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக வச்சிருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வர எல்லா லெட்டருமே வந்து அந்த ஜாக் தி ரிப்பர் எழுதலை. ஒரு சிலது வந்து ஜஸ்ட் ஃபார் பப்ளிசிட்டிக்காக மேபி என்ன நினைச்சாங்கன்னா நியூஸ் பேப்பரே வந்து அவங்களோட பப்ளிசிட்டிக்காக அவங்களா எழுதி ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நினைச்சாங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும்ன்றக்காக அவங்களா வந்து பப்ளிஷ் பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. அதில் எல்லாத்துலேயுமே வந்து நான் தான் அந்த கொலைகாரன், ஐ எம் ஜாக் தி ரிப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சு. ஸோ இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஆஸ் யூஷுவல் ஸோ ஒரு கேஸ் ஒரு கொலையோ இது ஒரு மிஸ்டேக் நடக்கும்போது ஆப்வியஸாக வந்து அதில் நிறைய சஸ்பெக்ட்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, நிறைய சஸ்பெக்ட்ஸ் இருப்பாங்க கரெக்டுங்களா. அதில் ஒரு சில சஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி சம் கைண்ட் ஆஃப் லைக் ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை லைக் புச்சராக இருக்கலாம். புச்சர்னா விச் மீன்ஸ் லைக் கறிக்கடை, நம்ம ஊரில் கறிக்கடை பாய். ஸோ டாக்டர்ஸாக இருக்கலாம், பிகாஸ் அவ்வளோ ப்ரிசைஸாக கட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேபி ஒரு ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு ஆர்ட்டுக்காக மர்டர் பண்ணுறாங்க எப்படியோ கேசஸ் நம்ம படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம், அதனால சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பட்சத்தில் இதில் முக்கியமாக ஒரே ஒரு சஸ்பெக்ட் வந்தாங்க. அவரோட பேர் கூட ஆரோன் காஸ்மின்ஸ்கி. ஸோ இவரை ஏன் இது பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவரோட ப்ரொஃபஷனே வந்து ஒரு பார்பர், இஸ் அ வெரி வண்டர்ஃபுல் பார்பர். ஆனால் இவரை வந்து இன்வெஸ்டிகேஷனில் லேட்டராக வந்து அவங்ககிட்ட வந்து அந்த போலீஸ்க்கு வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்கலன்றனால தே ஹேட் டு லைக் வித்ரா ஹிம் ஃப்ரம் தி கேஸ். ஸோ அவரை வந்து அந்த கேஸில் வித்ரா பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அன்சால்வ்டாகவே இருந்துச்சு. பிகாஸ் என்னதான் நம்ம சஸ்பெக்ட் இருந்தாலும் அந்த சஸ்பெக்டுக்கு எதிராக எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடைக்கல. அதனால ஏன்னா நடந்த ஒவ்வொரு மர்டரும் அவ்வளோ ப்ரிசைஸாக அவ்வளோ ப்ரீ பிளான்டாக இருந்துச்சு. இட் மீன்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் இல்லையா, 1888 நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃபாரன்சிக்கும் இருக்காது, சிசிடிவி கேமரா இருக்காது.
அதனால ப்ரூஃப்லாம் ஈஸியாக கண்டாமினேட் ஆயிடுச்சு. அதனாலே வந்து நிறைய சினாரியோவில் இவங்களுக்கு யாருக்குமே வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரூஃப் இல்லை. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கேஸ் வந்து அன்சால்வ்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது எதனால அன்சால்வ்? ஃபர்ஸ்ட் இந்த மர்டர் நடந்தது 1888, விச் மீன்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் 150 years. கரெக்டுங்களா? 135 years, நான் சும்மா ரவுண்ட் ஆஃப் 150 years. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 150 years. ஸோ அந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்காது. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய எவிடன்ஸ் வந்து கண்டாமினேட் ஆயிடுச்சு. மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற மாதிரி சிசிடிவி கேமராவோ இல்லை ப்ராப்பராக வந்து ஒரு ப்ரூஃபோ எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் நிறைய போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து அந்த டயத்தில் வந்து ஒரு லிமிட்டடாக இருந்துச்சு. மீன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு 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 என்கொயரி பண்ணலாம், அதுக்கு ஒரு அப்ரூவல், எல்லாத்துக்குமே ஒரு அப்ரூவல் தேவைப்படுற நிலையில் எல்லாமே வந்து ரொம்ப லிமிட்டடாக இருந்தனால ப்ராப்பராக அவங்களால ப்ரூஃப் இது பண்ண முடியல. நிறைய ப்ரூஃப் கண்டாமினேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூமரே வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாமே கண்டாமினேட் பண்ணுற மாதிரி. கண்டாமினேட்னா வர நியூஸில் 100 நியூஸஸ் வருதுன்னா அதில் வந்து 80% வந்து ஜஸ்ட் ஒரு விளம்பரத்துக்காக 4 பேர் கிளப்பி விட்டதாக இருக்கும், ஒரு புரளியாக இருக்கும். அதனாலே நிறைய போச்சு. இதனாலே இந்த ஜாக் ரிப்பர்ன்ற வந்து ஹிஸ்ட்ரியில் அப்படியே நம்மளா ஒன்னோட ஒன்றா மறைஞ்சே போயிட்டார். ஸோ இதனாலே வந்து ப்ராப்பராக வந்து ஜாக் ரிப்பர் யாருன்னு வந்து ப்ராப்பராக நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனாலே ஜாக் ரிப்பர் என்ற பேர் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியுமா ஒழிய அந்த கொலைகாரனை இவ்வளோ வருஷமாகியும் கண்டுபிடிக்காம இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியலை. அதுதான் சார். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு செஞ்சுரிக்கு மேலேயே ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு வரைக்கும் ஜாக் ரிப்பர்ன்ற ஒரு பேரை தவிர வேறு எந்த ஒரு எவிடன்ஸுமே நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கும் வந்து ஜாக் ரிப்பர்ன்ற ஒரு ஃபேசினேட்டிங் ஸ்டோரியாக தான் இருக்குது. நிறைய புக்ஸ் வந்துருச்சு, நிறைய மர்டர் ஹிஸ்ட்ரி டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்திருக்காங்க, நிறைய மூவிஸ் இதை பேஸ் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கொல்லப்பட்ட 5 பேருமே வந்து பெண்கள் தான். மன்மதன் படம் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி தப்பு பண்ணுற பொண்ணுங்கள்லாம் ஹீரோ தேடி தேடி கொள்றாரோ அதே மாதிரி இதுலேயும் வந்து என்ன ரீசனுக்காக கொண்டாடுற இன்னைக்கு வரைக்கும் தெரியலை. அது இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதனாலேயே வந்து இன்னைக்கு வரைக்குமே இது ஒரு ஃபேசினேட்டிங் ஸ்டோரியாக மட்டுமே இருக்குது. ஆனால் உண்மை என்றைக்குமே ஃபாரெவர் லாஸ் ஆகிருக்கலாம், சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கொலைகாரன் ஒரே ஒருத்தன் ஒரு ஊரையை ஒரு சிட்டியவே பயமுறுத்தி அவனுக்குள்ளே வச்சிருந்தான். அதான் நைட் டயத்தில் எல்லாரும் வெளியே வரத்துக்கே பயந்தாங்க. தனியாக ஒரு ரூம்லேயோ இல்லை தனியாக வெளியே நடந்து போகிறதுக்கோ பயந்தாங்க. அந்த மாதிரி ஒரு கொலைகாரன் இத்தனையும் தப்பு பண்ணிட்டு ஒரு சின்ன ட்ரேஸ் கூட இல்லாமல் மறைஞ்சே போயிட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை. ஆனால் எல்லாருக்குமே மனசில் ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. மேபி இப்போ உங்களுக்குள்ள கூட வந்திருக்கலாம், யார் இந்த ஜாக் ரிப்பர்? அவன் ஒரு டாக்டரா, பணக்காரனா, இல்லை ஒரு ஆர்டிஸ்டா, ஒரு பார்பரா, ஒரு புச்சரா, எவனா வரையில ஒரு நார்மலாக ஒரு ஆர்டினரி பர்சனா? இவங்களுக்கும் அந்த 5 பேருக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக அந்த 5 பேரை கொன்னா? எதுவுமே தெரியல யார். ஆனால் ஒரே ஒரு விஷயம், யார் வேணா சஸ்பெக்டாக இருக்கலாம். பட் இந்த 135 இயர்ஸில் இன்னைக்கு வரைக்கும் வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கிறது வாய்ப்பு இல்லை. மேபி அவனுக்கு அந்த டயத்தில் ஒரு 20 வயசுனா கூட இன்னைக்கு 135 வருஷம் ஆயிடுச்சு கொலை நடந்ததுக்கணும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அதனாலேயே சொல்கிறேன், இந்த கேஸ் இன்னைக்கு வரைக்குமே அன்சால்வ்டாகவே இருக்குது. இது ஒரு மிஸ்டீரியஸ் கேஸ் தான், ஒரு ஃபேசினேட்டிங் கேஸ் தான். இன்றைக்கும் நிறைய மர்டர்ஸ்க்கு இதுவே ஒரு அட்மைரேஷனாகவே இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களை பற்றி கேட்குறேன், யார் இந்த ஜாக் ரிப்பர்? வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. கடைசியாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரே ரிக்வெஸ்ட், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ எடுக்கலாம், நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் போடலான்றது கமெண்ட்டில் கொடுங்க. அதே மாதிரி இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. முக்கியமாக யாருக்கு ஷேர் பண்ணாலும் சரி, இல்லை ஷேர் பண்ணாமலோ லைக் பண்ணாமலோ கமெண்ட் பண்ணாமலோ பார்த்துருங்க, ஒருவேளை நீங்கள் வீடியோ வியூ பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் மேலே வீடியோஸ் போடுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு
என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் நியூஸஸாக உங்களுக்கு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. ஹாப்பி வீக்கெண்ட். பாய்.